அளவு சட்டையோட முன்பக்கமும் முன்பக்கமும் ஒன்றா சேர்ற மாதிரி 4ஆக மடித்து வச்சு ஆம்கோலுக்கு அடியில் இருந்து கழுத்தோட சென்ட்ரு வரைக்கும் பார்த்தோம்னா 9.5 இன்ச்சு இருக்குது. அது 1/4 மார்பு சுற்றளவு. அதோட தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ 11 இன்ச்சு எடுத்து அகலத்தை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிடணும். கரையை உயரமாக வச்சுருக்கேன். இது துணி 80 பாயிண்ட்டு. இப்போ அகலம் கரெக்டாக 11 இன்ச்சு எடுத்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் சட்டையோட பின்பக்கம் உயரத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஷோல்டரில் இருந்து, அதாவது ஷோல்டர் முடியும் பார்த்தீங்களா, கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, அந்த இடத்துல இருந்து கீழே இடுப்பு பட்டி வரைக்கும் பார்த்தோம்னா 14.5 இருக்குது. நம்ம 2 இன்ச்சு தையலுக்கு சேர்க்கணும். 1.5 இன்ச்சு கீழே இடுப்பு பட்டி மடிக்கிறதுக்கும் மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 14.5 + 2 16 எடுத்து உயரத்தை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இனிமேல் சட்டையை 4ஆக மடித்து வச்சு கழுத்து அகலம் எல்லாமே வரையணும். அப்படி மடிக்கும்போது முன்பக்கம் மேலே வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. சட்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அட்டென்ஷன் பொசிஷனில் மேலே எவ்வளோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமோ அந்த அளவு சட்டையை கீழே இறக்கி வைக்கணும். ஷோல்டருக்கு இடம் விட்டு கழுத்தோட சென்டர் பகுதி ஃபோல்டிங்கில் ஒட்டி உட்காரணும். உள்ளேயும் வரக்கூடாது, வெளியும் வரக்கூடாது. இடுப்பு ஃபோல்டிங் அங்கே டாட் பிடிச்சனால உள்ளே தள்ளி தான் இருக்கும். அதை ஃபோல்டிங்கில் ஒட்டி வைக்கக்கூடாது. மேலே ஷோல்டரில் ரைட் சைட் குறிக்கணும். கழுத்து அகலத்தில் இருக்கிறத விட லெஃப்ட் சைட் குறிக்கணும். அதை மாற்றி குறிச்சிடக்கூடாது. கழுத்து அகலத்துலேயும் 1/4 இன்ச்சு கிராஸாக வெட்டியிருக்காங்க. அதை நம்ம சட்டையை இப்போ வச்சு பார்க்கும் போதே தெரியும். அதை நம்ம வெட்டும் போது கிராஸாக வெட்டிக்கிடணும். அடுத்து இப்போ நம்ம ஆம்கோல் உயரம் குறிக்கணும். ஆம்கோல் உயரம் குறிக்கும்போது பின்பக்கம் தோள்பட்டை நேராக இருக்கணும். அளவு சட்டையில் கையை மேலே தூக்கி விட்டு ரெடி அளவை விட 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறுக்கவும் இந்த ஸ்டிச் பண்ணுறத மார்க் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது அதை பாயிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப நம்ம ஜாக்கெட் தைக்கும்போது சைடு தையலை கரெக்டாக அதிலையே தச்சிடலாம். ரெண்டாவது மெஷர் பண்ண வேண்டியதில் வேகமாக ஸ்டிச் பண்ணிடலாம். பின்கழுத்து ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ அந்த கழுத்துக்கிட்ட உள்ள அந்த சரிவை வெட்டிடுவோம். இது எல்லார் சட்டையிலும் ஒரே அளவாக வெட்டியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சட்டையிலும் கூட குறைய இருக்கும். ஒவ்வொரு சட்டையில் வெட்டியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை கரெக்டாக வெட்டினீங்கன்னா தான் ஷோல்டர் கீழே இறங்காமல் கழுத்து லூஸ் இல்லாமல் ஜாக்கெட் ஃபிட்டிங்காக நிற்கும். இதனுடைய ஸ்லீவ் மற்றும் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.